மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தி. நாடு முழுவதும் நடைபெறும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். வணக்கம். இன்று நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, நாட்டின் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து தெருக்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 4 தொழிலாளர் சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பலவீனப்படுத்தும் எனவும், அதே போல தொழிலாளர்கள் அச்சப்படுகிறார்கள், வர்த்தக ஒப்பந்தங்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று விவசாயிகள் மிகுந்த கவலைப்படுகின்றனர். அதே போல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பலவீனப்படுத்துதல், நீக்குதல் கிராமங்களின் கடைசி ஆதரவையும் பறித்து விடலாம் என்று மத்திய அரசு நினைக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அவர்களின் எதிர்காலம் குறித்த முடிவுகள் எடுக்கப்பட்ட போது அவர்களின் குரல் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராகவும் அவர் குரல் கொடுத்திருக்கிறார். மோடிஜி இப்போது இதை பற்றி கேட்பாரா அல்லது அவர் மீது உள்ள பிடி மிக வலுவானதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் பிரச்சனைகளுக்கும் அவர்களுடைய போராட்டத்திற்கும் நான் உறுதியாக ஆதரவானதை அளிக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாடு முழுவதும் அந்த பல்வேறு சட்டங்களை எதிர்த்து இந்த முழு அடைப்பு போராட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக புதிய தொழிலாளர் சட்டங்கள், விவசாயிகளின் ஆதரவு மற்றும் வர்த்தக ஒப்பந்த எதிர்ப்பு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் உள்ளிட்ட சட்டங்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானங்கள் குறித்து இன்று நாடு முழுவதும் முழு அடைப்பு போராட்டமானது நடைபெற இருக்கிறது. இதற்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவருமான ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.